வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதம்ல இயல் 1 உறவுகளும் சார்புகளும்னு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.2 எடுத்துக்காட்டு 1.1 என்ன கொடுத்துருப்பாங்க, ஏபிங்கிற கணம் கொடுத்துட்டு ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பியை கொடுத்துட்டு ஏங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும், பிங்கிற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி, ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் என்னது, ஏ கிராஸ் பி, ஏ கார்ட்டீசியன் பெருக்கல் பியோட மதிப்பு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கொஸ்டினில் ஏன்னு இருக்குங்களா. அப்போது இங்கே இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிறது எல்லாமே ஏங்கிற கணத்தோட உறுப்புகள். அப்போ இங்கே முதல்ல என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 5 இருக்குங்களா. அப்போ ஏங்கிற கணத்தில் நமக்கு என்ன இருக்குது, 3 5 அப்படிங்கிற உறுப்புகள் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, கணத்தில் வந்து உறுப்புகள் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு 3,2ங்கிற புள்ளிலையும் 3 இருக்குது, 3,4ங்கிற புள்ளிலையும் 3 இருக்குங்களா. கணத்தில் ஒரு தடவை தான் அந்த உறுப்புகள் வரணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தடவை மட்டும் எழுதிக்கிறோம், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுவே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பி அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே பி செகண்டாக இருக்குங்களா. அப்போ ரெண்டாவது உறுப்புகள் எல்லாம் பியோட உறுப்புகள். ரெண்டாவது உறுப்புகள் என்ன இருக்குது, பி ஈக்குவல் டு நமக்கு 2 இருக்குது 4 இருக்குது. அதே தானே திரும்ப வந்திருக்கு. நம்ம கணத்துக்குள்ளே என்ன ஆகக்கூடாது, உறுப்புகள் திரும்ப திரும்ப வரக்கூடாது. அப்போ கொடுத்துருக்கூடிய கேள்வியில் ஏங்கிற கணத்தோட மதிப்பு 3,5 பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து 2,4 தான் விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.